1 Samuel chapter 2. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். We read of a leader in Israel who backslid. பின்வாங்கி போன ஒரு இஸ்ரவேலின் தலைவரை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். And that can happen to any leader. எந்த ஒரு தலைவனுக்கும் இப்படி நடக்க முடியும். We read in Revelation chapter 2 and 3 that 5 of the 7 leaders in the churches were thoroughly backslidden. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளிலே 5 சபைகளுடைய தலைவர்கள் முற்றிலுமாய் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We and the church becomes like the leader. If it's a good leader, it's a good church. If it's a backslidden leader, it becomes a backslidden church. ஒரு சபையினுடைய தலைவனை போலவே மாறுகிறது. நல்ல தலைவனாக இருந்தால் சபையும் நல்ல சபையாக இருக்கிறது. ஆனால் பின்வாங்கி போன ஒரு தலைவர் இருந்தால் சபையும் பின்வாங்கி போன சபையாக மாறிவிடுகிறது. In many of your churches you have got really good leaders. உங்கள் அநேக சபைகளிலே உங்களுக்கு நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். And you must not assume that and take that for granted, because all leaders in Christianity are not like that. அதை நீங்கள் ஏதோ தற்செயலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் பல சபைகளில் அப்படி இல்லை. Today most leaders in Christianity are only interested in your money. கிறிஸ்தவத்திலே இன்று இருக்கக்கூடிய அநேக தலைவர்களுக்கு விருப்பமெல்லாம் பணம் இருந்தால் போதும். They are not interested in leading you to a godly life. உங்களை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில் நடத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. That is like a doctor who is only interested in collecting his fees but not in healing you. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? ஒரு மருத்துவர் உங்களுடைய கட்டணத்தை வசூலிப்பதிலேயே பிரியமாய் குறியாய் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய சுகத்திலே அவருக்கு விருப்பம் இல்லை. Today there are so many young people studying in useless medical colleges and becoming doctors. இன்றைக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத மருத்துவ கல்லூரிகளிலே அநேக வாலிபர்கள் படித்து பிரயோஜனமில்லாத மருத்துவர்களாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். They are not really doctors. They just got a degree and to make money. அவர்கள் எல்லாரும் உண்மையான மருத்துவர்கள் அல்ல, ஏதோ பட்டம் பெற்று விட்டார்கள், ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். And they don't care whether a patient is healed or dies. ஒரு நோயாளி வியாதியாய் சுகமான ஆகிவிட்டதா இல்லையா அல்லது மரிக்கிறானா மரித்து விட்டானா இல்லையா என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை. They just want to make a lot of money. எப்படியாவது அதிகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Now worldly unconverted people being like that is not surprising. இந்த உலகத்திலே மனம் திரும்பாத மக்கள் அப்படி இருப்பது என்பது அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. Because their god is money. ஏனென்றால் அவருடைய தேவன் பணம். But when a Christian leader or elder behaves like that, that's sad. கிறிஸ்தவ தலைவரோ மூப்பரோ அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அது துக்கமான விஷயமாய் மாறுகிறது. But most Christian pastors are like that today. ஆனால் இன்றைக்கு காணப்படுகிற அநேக கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். They are real disgrace to the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவர்கள் அவதூறு விளைவிப்பவர்களாய் இருக்கிறார்கள். If you have an elder who is not interested in your money, you have to be really thankful to God. உங்களுக்கு இருக்கக்கூடிய மூப்பர் உண்மையாலுமே பணத்திலே அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், உங்களுடைய பணத்திலே விருப்பம் இல்லை என்று சொன்னால் உண்மையாலுமே நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And those are the type of churches we have built in Tamil Nadu in the last 30 years. கடந்த 30 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட சபைகளை தான் நாம் தமிழ்நாட்டிலே கட்ட முயற்சித்திருக்கிறோம். Do you know that there is only one group of churches in India where the preachers are not paid at all? இந்திய தேசத்திலே ஒரே ஒரு குழுவினர் மட்டும் இருக்கிறார்கள், அங்கே உள்ள பிரசங்கியார்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. That is our churches, CFC. அவைகள் நம்முடைய CFC சபைகள். There is no other group of churches in India where no preacher is paid for their work. தங்களுடைய ஊழியத்திற்கென்று சம்பளம் வாங்காத எந்த ஒரு குழுவும் இந்த தேசத்தில் இல்லை. Why have we done that? ஏன் நாம் இதை செய்திருக்கிறோம்? To be different from the others. மற்றவர்களிடத்திலிருந்து நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அப்படி செய்திருக்கிறோம். The love of money brings darkness. பண ஆசை இருளை கொண்டு வருகிறது. And we have sought to be a light. நாம் அதிலே ஒளியாய் இருக்க முடியாய் நாம் முயற்சி செய்கிறோம். It's very easy for people to be very zealous and start well in their young days. வாலிப நாட்களிலே வைராக்கியமாக நன்றாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பது எளிதுதான்.
But to remain like that after 30 years, that is a real testimony. ஆனால் 30 ஆண்டுகள் கழித்தும் அதே நிலையில இருப்பது என்பது உண்மையான ஒரு சாட்சி. I have heard young people preach with such anointing. மிகுந்த அபிஷேகத்தோடு கூட வாலிபர்கள் பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். But you listen to them 10 years later, the anointing has gone. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த அபிஷேகம் போய்விட்டது. If you listen to them 30 years later, they're just like any worldly person. 30 ஆண்டுகள் கழித்து அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது மற்ற உலக பிரகாரமான ஒரு நபரை போலவே காணப்படுகிறார்கள். Because what happens is, the more God uses us, the danger of becoming proud. எந்த அளவுக்கு அதிகமாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக பெருமை அடையும்படியாய் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். And they don't judge themselves. அவர்கள் தங்களை நியாயந்தீர்ப்பதில்லை. They like to rule over people. மக்களை ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். They don't walk in humility. தாழ்மையிலே அவர்கள் ஊழியம் செய்வதில்லை. They're not willing to receive correction from others. மற்றவர்களிடத்திலிருந்து திருத்துதலை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. If anybody corrects them, they say, no, I'm all right. யாராவது அவர்களை திருத்த முயற்சித்தால் இல்லை நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். And so they remain in their ignorance and blindness. ஆகவே அவர்கள் தங்கள் குருட்டாட்டத்திலும் தங்கள் அறியாமையிலுமே இருந்து விடுகிறார்கள். Most of the Christian preachers and leaders today don't have a spiritual father to correct them. இன்றைக்கு காணப்படுகிற अनेक ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் கிறிஸ்தவ போதகர்களும் அவர்களை திருத்துவதற்கென்று நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவர்களுக்கு இல்லை. They've got some president of their church. தங்களுடைய சபைகளுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இருக்கிறார். He is not a father. ஆனால் அவர் ஒரு தகப்பனை போல இல்லை. He is like an elected chief minister. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் மந்திரியை போல அவர் இருக்கிறார். Yeah, that they are elected by popularity. அவர்கள் பிரபலம் என்றதானே அந்த இயக்கத்தின்படியாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். So I'm saying all this so that all of you learn to be thankful if you got good elders in your churches. உங்கள் சபையிலே உங்களுக்கு நல்ல மூப்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படியாக நான் இதை சொல்கிறேன். Who care for you and pray for you. உங்களுக்காக கரிசனை கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். And who are not interested in getting something from you but in helping you. உங்களுக்கு உதவி செய்வதிலேயே அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் அல்லாமல் உங்களிடத்தில் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. Because such people are very rare in the world today. இந்த உலகத்திலே இப்பொழுது அப்படிப்பட்ட மக்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. Not only today, even in the nation of Israel, to find such a king was very rare. இன்றைக்கு மட்டுமல்ல, அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை பார்ப்பதும் மிகவும் அரிதாக இருந்தது. To find such a prophet was rare. Mostly were false prophets. அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மெய்யான தீர்க்கதரிசியை பார்ப்பதே அபூர்வமாக இருந்தது. If you read the Old Testament, you see so many of these leaders of Israel were corrupt, just like Christian leaders. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் இன்றைய கிறிஸ்தவ தலைவர்களைப் போலவே பலர் அவர்கள் தீமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். And when they were corrupt, their children were also wayward. அவர்கள் தவறான நிலையில் போகும்போது அவருடைய பிள்ளைகளும் வழி தவறி போகிறார்கள். You know, a person's children are a good test of the man. ஒரு மனிதனுடைய நிரூபணம் எதிலே காணப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள். If a man is a godly man, he will live in a godly way at home. His children will grow up to be godly. ஒரு மனிதன் தேவபக்தியுள்ளவனாய் இருந்தால், குடும்பத்திலே தேவபக்தியுள்ளவனாய் வாழ்ந்தால் அவனுடைய பிள்ளைகளும் தேவபக்தி உள்ளவர்களாய் வளருவார்கள். If the children are not growing up to be godly, that means the man was not living in the same way at home. பிள்ளைகள் தேவபக்தி உள்ளவர்களாய் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனும் வீட்டிலே அப்படி வாழவில்லை, குடும்பத்திலே வாழவில்லை. So here we read of one person like that. His name was Eli. இங்கே நாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய பெயர் ஏலி. 1 Samuel chapter 2. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் verse 22. 22ஆம் வசனம். First of all, verse 12. முதலாவதாக 12ஆம் வசனத்தை பார்ப்போம். The sons of Eli were worthless men. They did not know the Lord. ஏலியினுடைய பிள்ளைகள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 12ஆம் வசனம். And when people brought their offerings to the Lord, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அன்றைக்கு அவர்கள் தேவனுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரும் பொழுது, பலியை கொண்டு வரும் பொழுது, they would put their own fork into the verse 14 into the pan and take out something for themselves. அந்த கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் அவன் எடுத்துக்கொள்வான். Somebody is bringing an offering to the Lord and these sons of Eli will come and say, we want some of that for ourselves. யாராவது தேவனுடைய ஆலயத்திலே காணிக்கை கொண்டு வந்தால் ஏலியினுடைய பிள்ளைகள் அது எங்களுக்கு வேண்டும் என்று பறித்துக் கொள்வார்கள். That's like taking money from the offering box. காணிக்கை பெட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வது போல. That's how they were. இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். And then we read also in verse 22 that they were
committing sexual sin with the women who were working there. அதோடு கூட நாம் 22ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 2:22 வாசிக்கிறது போல அங்க வந்த ஸ்திரீகளோடு கூட அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். And what did the father do? தகப்பன் என்ன செய்தார்? You know what he should have done? அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? He should have kicked them out of the house and say, get out of here. அங்கே வீட்டை விட்டு விரட்டி இங்கே இருக்க வேண்டாம், ஓடி போ என்று விரட்டி இருக்க வேண்டும். But he didn't do that. அவர் ஏலி அதை செய்யவில்லை. He just softly said, oh, why are you doing such things, what I hear? என் குமாரரே ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள், நான் கேட்கிற இந்த செய்தி நல்லதல்ல என்று மிகவும். Verse 24, the report I hear is not good. நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல என்று மிகவும் சாந்தமாய் சொல்லுகிறார். Eli was a useless father. ஏலி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு தகப்பன். He was honoring his children more than he honored God. தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதை தேவனை கனப்படுத்துவதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக கனப்படுத்தினார். So God punished him. ஆகவே தேவன் அவனை தண்டித்தார். God sent a servant of God to him in verse 27. 27ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஊழியரை அனுப்புகிறார். And he told him, verse 28, didn't I choose you to be my priest? நீ என்னுடைய ஆசாரனை இருக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? 28. 28ஆம் வசனம். Then why do you, verse 29, why do you honor your children, in the middle of verse 29, more than me? 29ஆம் வசனம் கடைசியிலே வாசிக்கிறோம், அப்படியானால் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை ஏன் அதிகமாய் மதிக்கிறாய்? It's a great sin. இது ஒரு பெரிய பாவம். To honor your children more than you honor God. தேவனை கனப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக உன்னுடைய பிள்ளையை கனப்படுத்துவது ஒரு பாவம். Or to honor your job or your house more than God. தேவனை காட்டிலும் அதிகமாக உன்னுடைய வேலையையோ அல்லது உன்னுடைய வீட்டையோ அதிகமாக நீ மதிப்பாயானால் அது ஒரு பாவம். Or anyone. அல்லது யாரையா இருந்தாலும் சரி. It's good to honor our parents but not more than God. நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துவது நல்லதுதான், ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்த கூடாது. It's good to honor any servant of God who serves us but not more than God. நமக்கு ஊழியம் செய்கிற எந்த ஒரு ஊழியரையும் கனப்படுத்துவது நல்லதுதான், ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்த கூடாது. We must always honor God more than anything else. எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக தேவனையே நாம் கனம் பண்ண வேண்டும். And we must be willing to offend every family member and everybody in the world, but if we have to honor God. நீங்கள் அப்படி மற்ற உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீங்கள் மனம் புண்படைய செய்ய வேண்டும், அல்லது உலகத்திலே உள்ள பலரை அவர்கள் இடறிந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனை மாத்திரம் கனப்படுத்தேன் என்று சொன்னால் அப்படித்தான் செய்ய வேண்டும். And so the Lord punished Eli. ஆகவே தேவன் ஏலியை தண்டித்தார். And say, you're going to die. நீ மரிக்கப் போகிறாய். And none of your children are going to be any more priests in my house. இனிமேல் உடைய பிள்ளைகளிலே ஒருவர் கூட என்னுடைய வீட்டிலே அவர்கள் ஆசாரியனா இருப்பதில்லை. It's a very blessed thing to be a righteous man, because the sons of the righteous are blessed by God. நீதிமானுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஒரு நீதிமானா இருப்பது என்பது மிகவும் பெரிய ஸ்லாக்கியம். You don't have to have much money for your children to do well in life. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பின்னாளில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக பணம் நீங்கள் சேர்த்து வைக்காட்டாலும் பரவாயில்லை. You only have to honor God. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை மாத்திரம் கனப்படுத்துங்கள். And I'm not saying that thereby your children will become rich, but your children will be disciples of Jesus. ஆகவே இப்படி செய்வதனாலே உங்களுடைய பிள்ளைகள் பணக்காரர்கள் ஆவார்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சிஷ்யராய் மாறுவார்கள். When your children are born, from earliest of their life, you must pray that they will grow up to be disciples of Jesus. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சிஷ்யராய் இயேசுவுக்கு சிஷ்யராய் அவர்கள் மாற வேண்டுமோ, ஆண்டவரே மாற வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So the Lord told Eli. அவ ஏலியை பார்த்து ஆண்டவர் சொன்னார். In verse 30. 30ஆம் வசனம். And this is the sentence I want you to remember. நீங்கள் ஞாபகத்தில் வைக்கக்கூடிய வாசகம் இதுதான். Those who honor me I will honor, but those who despise me will be lightly esteemed. 1 சாமுவேல் 2:30 பின்பகுதியிலே வாசிக்கிறோம், நான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். So remember that sentence all your life. ஆகவே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இந்த வாசகத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். God says, தேவன் சொல்கிறார், those who honor me I will honor. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். That's a good verse to remember all our life. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல வசனம் இது. It's a good verse to underline in your Bible so that you remember it. நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக உங்கள் வேத வசனத்திலே வேத புத்தகத்திலே அடிக்கோடிட்டுக் கொள்வது நல்லது. Those who honor me I will honor. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். That's a promise. இது ஒரு வாக்குத்தத்தம். If you do your part, God will do his part. உங்களுடைய பங்கை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் தம்முடைய பங்கை அவர் செய்வார். If God honors you, that is greater than the greatest honor you can get in the world.
இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கனத்தை காட்டிலும் அதிகமான கனம் தான் தேவன் உங்களை கனம் பண்ணுவது. There are so many big honors that people look for in the world. இந்த உலகத்திலே பல கனங்களுக்கும் மதிப்புகளுக்கும் ஜனங்கள் தேடுகிறார்கள். In India we have a thing called Bharat Ratna some people get. இந்திய தேசத்திலே பாரத ரத்னா என்றதான ஒரு விருது இருக்கிறது. அநேகர் அதை விரும்புகிறார்கள். A lot of people get it who don't deserve it. அதற்கு தகுதியா இல்லாத அநேகர் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். Very often it's like a political gift that they give to people. அடிக்கடி நடக்கிறது என்னவென்றால் அரசியல் ரீதியாக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்றுதான் பாரத ரத்னாவை பார்க்கிறோம். But here is something greater than everything else. ஆனால் மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் பெரிதான ஒன்று இங்கே காணப்படுகிறது. Where God himself honors you because he sees that in your life you have honored him. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை கனப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை அவர் கண்டபடினாலே அவர் உங்களை கனப்படுத்துகிறார். When you come to the end of your life, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே நீ வரும்பொழுது you should be able to look back over your life and say, Lord, I tried to honor you all my life. நீ உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக நான் உம்மை மாத்திரம் கனம் பண்ணும்படியாய் வாழ்ந்தேன். Maybe I made mistakes. நான் தவறுகளை செய்தேன். I slipped and fell sometimes. சில சமயங்களில் வழுக்கி விழுந்திருக்கிறேன். But I tried my best to honor you. ஆனால் ஆண்டவரே உம்மை கனப்படுத்தும்படியாய் நான் என்னால் முடிந்த அளவு முயற்சித்திருக்கிறேன் ஆண்டவரே. That is the testimony I look for. இப்படிப்பட்ட சாட்சியை தான் சொல்லும்படியா நான் விரும்புகிறேன்.